ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாலால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நிறைய சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்ததில் இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். ஒரு சுமாரான வாழ்க்கை கூட நம்மளால் வாழ முடியல. பணம் அப்படின்றது நம்ம கைக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே தடுமாறி பணம் வந்துட்டாலும் அது வந்த பக்கமே விரயமாகிற மாதிரி தேவையில்லாத கடன் பிரச்சனை, இல்லைன்னா நோய் பிரச்சனை, இந்த மாதிரி தேவையில்லாத விரய செலவுகள்லாம் ஆகிடுது. ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும், ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், அன்றாட தேவைக்காவது பணவரவு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் இந்த விளக்கை ஏற்றுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாமே தகர்த்தெறிஞ்சிரும். பொதுவாக ஒருத்தர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்மனோட அருள் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். மகாலட்சுமி அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதோடு கூட வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த சுக்கிரஹோரை நேரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு மலர் மாலையெல்லாம் சாற்றிட்டு அவங்களுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றணும். அது என்ன விளக்கு அப்படின்னா, மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்துக்கோங்க. அந்த இலைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் அந்த மருதாணி இலைகளை வச்சு அது மேலே புதுசாக வாங்கின மண் அகல் விளக்கு, முதல் தடவை வாங்கும்போது புதுசாக வாங்கிக்கோங்க. அடுத்த தடவை இதே மண் அகல் விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மண் அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றுங்க. தாமரை தண்டு திரி, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதையும் வாங்கி இந்த திரியில் நீங்கள் விளக்கேற்றுங்க. வெள்ளிக்கிழமையில் இதை விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஆதிசங்கரர் அருளிய ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடை நீங்கள் வாரம் பண்ண முடியும்னாலும் தாராளமாக பண்ணலாம். உங்கள் செல்வநிலை மேலுங்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.